எடுத்த ஒரு முடிவு 100 ஆண்டு காலமாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசியலினுடைய நீட்சி பெண் குயின் மாதிரி டெத்தை நோக்கி போகாமல் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இன்றைக்கு வடக்கில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான இந்தியர்களினுடைய நிலைமைகளை பார்த்தீர்களானால் எல்லா விதத்திலையும் அவர்களுக்கான பிரசவத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு இறப்புகளாக இருக்கட்டும், பல்வேறு கல்வி சார்ந்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும், பெண்களுக்குரிய சுதந்திரமார்களாக இருக்கட்டும், ஆண்களுக்குரிய வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், இல்லை சுகாதாரமாக இருக்கட்டும், இல்லை ஒட்டுமொத்தமான ஹியூமன் லைஃப் இண்டெக்ஸ் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்கு காரணிகளாக இருக்கக்கூடிய சுகாதாரத்தினுடைய மைய புள்ளியாக இருக்கக்கூடிய இந்த காற்றை முதற்கொண்டு காற்று உட்பட இன்னைக்கு அத்தனையும் மாசுபடுத்தி வைத்திருக்கிறது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களும். அப்போ தமிழகத்தில் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பெண் குயின் வரலாறு போன்ற இந்த தனித்துவமான இந்த பாதையை தேர்ந்தெடுத்ததுல மிக முக்கியமான காரணம் ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய இன்வேஷன், ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய இன்ட்ரோடக்ஷன் 1910கள் காலத்தில் நடைபெற்ற அந்த நீதி கட்சியினுடைய வரலாறு ஆரம்பம் தான் இன்றைக்கு திராவிட கட்சியினுடைய நீட்சியாகவும், அது அதிமுக திமுக அதற்கப்புறம் திராவிடத்தினுடைய சித்தாந்தத்தை கையில் எடுத்து கொண்டு வந்த மதிமுகவா இருக்கலாம், இல்லை தேமுதிகவா இருக்கலாம், இல்லை ஒவ்வொரு கட்சிகளும் திராவிடத்தினுடைய மைய கூறுகளை சென்று சேர்க்கிறதற்கு அவர்களால் முடிந்த அளவுக்கான பணிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தனித்துவமான இந்த பாதையினுடைய இந்த பெண் குயின் ஆரம்பித்து வைத்த